துன்மார்க்கன் உங்களுக்கு விரோதமாக இருந்து பல காரியங்களை செய்கிறான்னு வருத்தப்படாதீங்க. ஓடி கிருபையை நம்பி செட்டைகளின் கீழே வந்துருங்க. ஆலயத்தில் வந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானியுங்கள். அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். பரிசுத்த ஆவியினாலே தாகம் தீர்த்து கொள்ளுங்கள். பேரின்ப நதி வேத வசனம், பேரின்ப நதி பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், பேரின்ப நதி தேவ பிரசன்னம் ஜீவ ஊற்றும் இடத்தில் இருக்கிறதப்பா. சங்கீதம் 36. துன்மார்க்கனுடைய துரோக பேச்சு என் உள்ளத்துக்கு தெரியும், அவன் கண்களுக்கு முன் தெய்வ பயம் இல்லை. இங்கேயும் துன்மார்க்கனுக்கும் நீதிமானுக்கும் உள்ள வித்தியாசத்தை அதான் நம்ம மறுபடியும் இங்கேயும் பார்க்குறோம். 36ஆம் அதிகாரத்தில் அதை தான் பார்க்குறோம். துன்மார்க்கன் நீதிமான். அப்போ துன்மார்க்கனுடைய துரோக பேச்சு என் உள்ளத்தில், அவன் பேசுகிற பேச்சை நான் அறிந்திருக்கிறேன். அவனுடைய இச்சக பேச்சு, அவனுடைய வஞ்சக பேச்சு எனக்கு தெரியும். அவன் தைரியமாக பொய் சொல்லுகிறான், தைரியமாக அவன் நினச்சிக்கிறான், அவன் துணிஞ்சு பேசுகிறான். ஏன்னா அவன் கடவுளுடைய பயம் அவனுக்கு இல்லை, தெய்வ பயம் அவனுக்கு இல்லாததுனால அவன் தைரியமாக பேசுகிறான். அவன் தன் அக்கிரமம் அருவருப்பானதென்று அவன் காணப்படும் அளவும் தன் பார்வைக்கு ஏற்றபடி தனக்குத்தானே இச்சகம் பேசுகிறான். அவன் கண்டுபிடிக்கும் வரைக்கும் பேசிகிட்டே தான் இருப்பான். கண்டுபிடிக்கப்பட்ட போது, அவன் மாட்டிக்கொண்ட போது அவன் வெட்கப்பட்டு போவான். அவன் வாயின் வார்த்தை அக்கிரமும் வஞ்சகமும் உள்ளது. புத்தியாய் நடந்து கொள்வதையும் நன்மை செய்வதையும் விட்டுட்டான். அவன் படுக்கையின் மேல் அக்கிரமத்தையே யோசிக்கிறான். நல்லதல்லாத வழியில் நிலைத்து பொல்லாப்பை வெறுக்காது இருக்கிறான், பொல்லாப்பை விரும்பி செய்கிறான். இதுதான் துன்மார்க்கனுடைய காரியங்கள். ஆனால் நாமோ கர்த்தருக்கு பயந்து இருப்போம், உண்மையாய் மக்களை நேசிப்போம், உண்மையை பேசுவோம், உண்மையவே நாம் நன்மையவே நாடுவோம், நல்லதையே செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். 5ஆம் வசனம், கர்த்தாவே உம்முடைய கிருபை வானங்களில் விளங்குகிறது, உம்முடைய சத்தியம் மேக மண்டலங்களின் பரியந்த ஏற்றுகிறது. அப்போ அவருடைய கிருபையை நீங்கள் நம்பலாம். இப்படிப்பட்டதான இந்த உலக பிரகாரமான பலவிதமான எதிராளிகள், சத்துருக்கள், பகைக்கர்கள், இவர்கள் நடுவில், துன்மார்க்கர்கள் நடுவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள்
கர்த்தருடைய கிருபையை நம்பியிருங்க. அது வானம் பெரு, அது அவருடைய கிருபை ரொம்ப உயரமானது. அவருடைய சத்தியம், அவருடைய உண்மை, அது நிச்சயமாக அவருடைய வாக்குத்தத்தங்கள், வார்த்தைகள் நமக்கு நிறைவேறும். அவருடைய நீதி மகத்தான பர்வதம் போல மாறாது. நீதி ஒரு மலை போல ஸ்ட்ராங்காக இருக்கும். அவருடைய நியாயங்கள் மகா ஆழமானவைகள். அவர் மனுஷரையும் மிருகங்களையும் காப்பாற்றுகிறவர். அவருடைய கிருபை எவ்வளோ அருமையானது. 7ஆம் வசனத்தில், அதனாலே அவருடைய செட்டைகளின் நிழலில் வந்து அடைகிறேன். நீங்கள் கையில் உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவர் உம்முடைய செட்டைகளின் நிழலில் நான் வந்து அடைகிறேன். உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. ஆலயத்துக்கு ஓடி வந்துருங்க. ஆலயத்தின் சம்பூரணத்தினாலே நீங்கள் திருப்தி அடைவீங்க. கர்த்தர் தம்முடைய பேரின்ப நதி பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் உங்களை ஆறுதல் படுத்துவார். துன்மார்க்கனுடைய காரியங்களை பற்றி நீங்கள் ரொம்ப யோசித்து அதை குறித்து ரொம்ப வேதனைப்படாதீங்க. துன்மார்க்கன் உங்களுக்கு விரோதமாக இருந்து பல காரியங்களை செய்கிறான்னு வருத்தப்படாதீங்க. ஓடி கிருபையை நம்பி செட்டைகளின் கீழே வந்துருங்க. ஆலயத்தில் கர்த்தருடைய வார்த்தையை தியானியுங்கள். அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். பரிசுத்த ஆவினாலே தாகம் தீர்த்து கொள்ளுங்கள். பேரின்ப நதி வேத வசனம், பேரின்ப நதி பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், பேரின்ப நதி தேவ பிரசன்னம், ஜீவ ஊற்றும் இடத்தில் இருக்கிறதப்பா. உம்முடைய வெளிச்சத்தில் நாங்கள் வெளிச்சம் காண்கிறோம். ஸ்தோத்திரம். உம்மை அறிந்தவர்கள் மேல் உம்முடைய கிருபையும் செம்மையான இருதயங்கள் மேல் நீதியும் பாராட்டியர்களும் ஆண்டவரே. நீங்கள் சொல்லுங்கள், நீங்களும் சொல்லுங்கள், ஆண்டவரே அப்படியே கிருபை. நீங்கள் அவரை அறிந்திருக்கிறபடினால் அவருடைய கிருபை உங்கள் மேலே இருக்குது. நீங்கள் செம்மை நீதிமான்களாக இருக்கிறபடினால், செம்மையான இருதயம் நீதிமான்களாக இருக்கிறபடினால் அவருடைய நீதியை ஆண்டவர் உங்களுக்கு பாராட்டுவார். பெருமைக்காருடைய கால் உன் மேலே வராது. பெருமைக்காருடைய கை உன்னை பிடிக்காது. அக்கிரமக்காரங்களாம் விழுந்து போனாங்க, எழுந்திருக்க மாட்டாமல் தள்ளுண்டு போனாங்க. கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுகிறார். கர்த்தர் உன்னை பாதுகாக்கும்படிக்கு துன்மார்க்கனுடைய கை உன் மேலே வராது. துன்மார்க்கனுடைய கால் உன் மேலே வராது. துன்மார்க்கனும் அக்கிரமக்காரரும் தள்ளுண்டு போனாங்க. கர்த்தரோ உன் பட்சத்தில் இருந்து உனக்கு ஆண்டவர் ஆதரவாக இருப்பார். ஸ்தோத்திரம். அவருடைய கிருபை உனக்கு தருவார். பேரின்ப நதியினாலே, சமாதானம் என்னும் பேரின்ப நதியினாலே, கிருபை என்னும் பேரின்ப நதியினாலே, தேவ பிரசன்னம் என்னும் தேவ நதியினாலே, பரிசுத்த ஆவியானுடைய சந்தோஷம் என்னும் நதியினாலே கர்த்தர் உன்னை கலிகூர பண்ணுவார். ஜீவ ஊற்று. ஆமென். ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து உன்னுடைய சமாதானமும் வார்த்தையும் பிரசன்னமும் உங்களோடு கூட இப்போதும் எப்போதும் சதா காலமும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. சங்கீதம் 36, 36வது சங்கீதத்தில் துன்மார்க்கர் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு இதில் பார்க்குறோம். துன்மார்க்கருக்கு என்ன இல்லையா, தெய்வ பயம் கிடையாது. துன்மார்க்கர் என்ன செய்கிறான், தன் பார்வைக்கு ஏற்றபடி என்ன செய்கிறானா, இச்சகம் பேசி திரிகிறான். அவன் நன்மை செய்வதை என்ன செய்கிறான், துன்மார்க்கன் நன்மை செய்வதை விட்டு விட்டான். அவன் படுக்கையில் அக்கிரமத்தை யோசித்து நலமல்லாத வழியில் என்ன செய்கிறான், வழியை நினைத்து அதை என்ன செய்கிறான், பொல்லாதவைகளை வெறுக்காதிருக்கிறான். இப்படிப்பட்டதான காரியத்தை செய்கிறது யார், துன்மார்க்கர். ஆனால் இன்றைக்கி நமக்கு நம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால இப்படிப்பட்ட துன்மார்க்கருக்கு கர்த்தர் நம்மை விலைக்கு பாதுகாக்கிறார். அவருடையதான வழிகள் நமக்கு வழியில் நடந்தாச்சு நமக்கு பாதுகாப்பு உண்டு. அவருடைய ஆலயத்தின் சம்பூரணத்தினால் கர்த்தர் நம்மை திருப்தி ஆக்குகிறார். பேரின்ப நதியினால் நம்முடைய தாகத்தை தீர்க்கிறார். அவரிடத்துல ஜீவ தண்ணீருள்ள ஊற்று அவரிடத்துல இருக்கிறது. அவருடைய வெளிச்சத்தில் நமக்கு வெளிச்சத்தை காண்பிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அதனால் நாம் துன்மார்க்கருக்கு பயப்பட வேண்டாம், கர்த்தரை பற்றி கொள்வோம். இன்றைக்கு தாவீதுதான ஜெபம் என்னன்னு சொன்னால், கர்த்தாவே எழுந்து பெருமைக்காரருக்கு அப்பா அவனுடைய கால்கள் என் மேல் வராமலும் துன்மார்க்கருடைய கை என்னை பறக்கடியாமலும் இருப்பதாக என்று சொல்லி இந்த நாளில் ஜெபிக்கிறார். இந்த ஜெபத்தை நாமும் செய்வோமா? அப்பா இரக்கம் கிருபையும் இருந்தால் எங்கள் நல்ல பிதாவே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, அப்பா எங்களுடைய தானே அப்பா வாழ்க்கையிலையும் அநேக அப்பா விரோதிகள் துன்மார்க்கர்கள் கர்த்தாவே அப்பா இருக்கிறார்கள். ஆண்டவரே அவர்கள் எல்லாவற்றுக்கும் நீர் எங்களை விலக்கி உங்களுடைய தானே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்ட பாதுகாப்பில் எங்களை வைத்துக்கொள்ளுங்கப்பா. உங்களுடைய ஆலயத்தின் சம்பூரணத்தினால எங்களை திருப்தி ஆக்குங்க. ஆமேன். பேரின்ப நதியினால் எங்களுடைய தாகத்தை தீர்த்தருளுங்கப்பா. உங்களுடைய ஜீவ தண்ணீரில் நதி அண்டையில் எங்களை கர்த்தாவை நடத்தி செல்ல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். உங்களுடைய வெளிச்சத்தினால நாங்கள் வெளிச்சம் காண கிருபை தாரும். தேவரீர் பெருமைக்காரனுடைய கால்கள் எங்கள் மேல் வரக்கூடாதப்பா.
தகப்பனே அப்படி தானே அமேனப்பா ஸ்தோத்திரம். அந்த துன்மார்க்கருடைய கை எங்கள் மேல் கத்தாவே வந்து எங்களை பறக்கடித்து போடாதபடிக்கு எல்லா தீமைக்கும் எங்களை விலைக்கு பாதுகாத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.